ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா யாருக்கும் வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் பொய்யாக போகும்படி விட்டுட மாட்டேன். சாதாரண வாக்கு கொடுத்தாலே சத்திய வாக்கு மாதிரி நிறைவேற்றுகிற நான் இப்போது நிஜமாவே உனக்கு சத்தியம் செஞ்சு வாக்கு கொடுக்குறேன். அப்புறம் என்ன, நிச்சயமா நல்லது நடக்க தான் போகுது. என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த 15 நிமிடத்தில் நீயே சற்றும் எதிர்பாராத 16 செல்வங்களையும் பெற்று நீ பெருவாழ்வு வாழக்கூடிய அளவுக்கு உனக்கான அருளும் அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையில உண்டாக போகுது. நீயே யோசிக்காத அளவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் மௌனத்தையும் உன் கலக்கத்தையும் உன்னுடைய கவலைகளையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த வராகியம்மா கண்டிப்பா உன்னை கவலைப்பட விட மாட்டேன். இப்போது நீ எதை பார்த்து தோல்வி அடைஞ்சிட்டோ நினச்சி திணறிக்கிட்டு இருக்கியோ தவிச்சுக்கிட்டு இருக்கியோ, இது முடிவல்ல. இந்த தோல்விதான் உன் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிடாதுன்னு நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கோ என் செல்லமே. இப்போ என்ன நடக்குதுன்ற சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உனக்கு வேணும்னா புரியாம இருக்கலாம். ஆனா அனைத்தையும் காரண காரியத்தோட நடத்திக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா ஓ நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரியதாக இருக்கக்கூடிய இந்த துன்பமே நாளைக்கு மறைஞ்சு மாயமாக காணாம போக போகுது. எப்போதும் நீ நம்பிக்கையோட இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். சந்தோஷம் உன் வாழ்வில் தாமதமாக வந்தாலும் நிச்சயம் தரமானதாக மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரியதாகவே உன்னை வந்து சேரப்போகுது. என் அருளால உன் வாழ்க்கையில துன்பமெல்லாம் விலகி நல்ல இன்பமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உன்னை வந்து சேரத்தான் போகுது. நீ மட்டும் நம்பிக்கையோட இருந்தீனா இந்த வராகியம்மா நானே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். இனி எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயம் சிறப்பாகவே நடந்துவிடும் என் செல்லமே. வாழ்க்கைனா மனிதனுக்கு சோதனை வரத்தான் செய்யும். எல்லா சோதனைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிற சக்தியாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது, என்னுடைய அருள் பரிபூரணமாக உனக்கு இருக்கும்போது துன்பம் எப்படி உன்னை ஆள முடியும்? துன்பம் உன் பக்கத்துல கூட நெருங்க முடியாத அளவுக்கு இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக பாதுகாப்பாக அன்பும் அருளும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதியாக நான் இருக்க போறேன். என்னை நம்பி வஜ்ரகோஷம் வராகி அம்மா போற்றின்னு சொன்னீனா கண்டிப்பா அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கையவே நீ ஜெயித்திடுவாய் என் செல்லமே. இப்போது கூட நீ தடுமாறுறதை பார்த்துட்டு தான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு சரியான வழியை காட்டி உன் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ எதை பார்த்து தோல்வின்னு நினைக்கிறியோ அது எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வழிதான். என் அருளால உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நீ மனசு வச்சினா உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பா நம்பிக்கையை கைவிடாம தொடர்ந்து முயற்சி செய். நீ செய்கிற முயற்சிகளுக்கும் நீ படும் கஷ்டங்களுக்கும் சேர்த்து பலனை மிக பெருசாக இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். நீ தளர்ந்து போயிட்ட நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த வராகியம்மா உன்னை கைவிட்டுட்டேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. நீ தளர்ந்து போனாலும் சோர்ந்து போனாலும் உன்னுடைய சோதனைகள் மூலமாகவே நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். நீ உயர்றதுக்கும் வாழ்க்கையில ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் தேவையான அடித்தளமாக இந்த கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு உதவும். ஆம் என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் நான் கஷ்டத்தை கொடுக்குறேன்னா அது அவங்க வாழ்க்கையை அழகா மாத்துறதுக்காக தான்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. வெற்றி உனக்கு தாமதமாக கிடைத்தாலும் கூடிய சீக்கிரமே மாபெரும் வெற்றியாக, மற்றவங்களுக்கு கிடைக்காத வெற்றியாக, சிறப்பான சந்தோஷமான வெற்றியாக உன் கைகளில் வந்து சேரும். நீ பாதியில நின்ன இடத்திலிருந்தே மறுபடியும் மேகமா மேலேறி முன்னேறி வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்துக்கு போக போற. என் அருளால கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. இப்போ நீ எதையெல்லாம் தோத்து போனோன்னு நினைச்சியோ அது எல்லாமே நீ வெற்றி பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள் தான். நீ நம்பிக்கையோடு இருந்ததின் காரணமாக தான் இந்த வராகி அம்மாவே உன் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்துவதற்காக இப்போது உன்னை பார்க்க வந்தேன். நீ எதிர்பார்த்தது போல விஷயங்கள் நடக்கலையேன்னு யோசிக்காத. நான் நடத்துறது எல்லாம்
நான் செய்கிறது எல்லாம், நான் உருவாக்குறது எல்லாமே நீ நினைச்சதை விட சிறந்த வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கும். தோல்வி வந்தாலும் என் அருள் மூலமாக நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய். உன் வெற்றிக்கு துணையாக பக்கபலமாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. என்னை நம்புகிற உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை இப்போ உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் இருந்தாலும் கூட இந்த சுமையை என் தோளில் நான் வாங்கிக்கிறேன். நீ எப்போதும் என் அருளால முழுமையா தலை நிமிர்ந்து தன்மானத்தோட ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். தாமதமாக நடக்கும் விஷயங்களையும் தள்ளி போகும் விஷயங்களையும் நினைச்சு தவிக்காத. என்னை நம்பிய உனக்கு உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே எனக்கு நல்லா தெரியும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் அனைத்தையும் சிறப்பாக நான் அமைச்சு தர்றேன். நான் உனக்கு அமைச்சு கொடுக்க போற பாதைங்கிறது நீ நினைச்சதை விட சிறந்த பாதையாக இருக்கும். நீ எதை தோல்வி நினைச்சியோ அதிலேயே என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் இறக்கி அதே விஷயத்தில் அந்த செயலின் மூலமாகவே உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா துணை நிற்க போறேன். நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். இப்போது உன் மனசில் இருக்க குழப்பங்களை போக்கி உன் மன கவலைகளை நீக்கி உன் பாதையை நான் தெளிவாக ஆக்கி தருவேன். நீ சோர்ந்து போனாலும் என் அருளால் நீ முழுமையாக வெற்றி பெறும்படி என்னால் செய்ய முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி உன்னை தலைநிமிர்ந்து வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நீ பயப்படும் நேரம் எல்லாமே இந்த வராகி அம்மா உன்னை வலிமையாக மாற்றக்கூடிய நேரங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் எப்போதாவது யாருக்காவது அதிக தைரியத்தையும் தன்மான உணர்வையும் அதிகமாக நல்ல ஜெயிக்கிற வெற்றி மனப்பான்மையும் உறுதியையும் வைராக்கியத்தையும் கொடுக்கணும்னா அவர்களுக்கு முதல்ல பயத்தை கொடுப்பேன். அவங்க பயந்து போய் சோர்ந்து தோத்து போயிடுறாங்களா அல்லது அதை தாண்டி ஜெயிச்சு வர்றாங்களான்றது தான் என்னுடைய சோதனையே. இப்போது உனக்கு துன்பம் வந்ததால நீ கீழே போன மாதிரி இருந்தாலும் என் அருளாலேயே மறுபடியும் உன்னை மேலே உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான இன்பத்தை நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையவே இனி புதியதாக நான் மாற்றப் போறேன். நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. இந்த வராகி அம்மாவின் அருளால உன் வாழ்க்கையை இனி அழகானதாக, புதுசானதாக, புத்துணர்ச்சி நிறைஞ்சதாக மாறப்போகுது. இப்போது உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் பாதியிலேயே விட்டு வச்சிருக்கியோ அது எல்லாவற்றையும் என் அருளால முழுமையாக முடிச்சு கொடுத்து அந்த காரியங்களிலும் வெற்றி உனக்கே கிடைக்கும்படி நான் செய்கிறேன். என் அருளால நீ முழுசா முன்னேற போகிறாய் என் செல்லமே. நீ பெற்ற தோல்விகள் எல்லாமே உன் வெற்றிக்கான ஒரு தொடக்கம்தான்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மா உன் கதையை இன்னும் எழுதி முடிக்கல. உன் வாழ்க்கையில இனிமேதான் நல்ல நல்ல விஷயங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. என்னை நம்பியதற்கான பலனாக உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகுது. உன்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் என்னங்கிறத நீயே புரியும்படி நான் செய்வேன். அது மட்டுமல்ல, நீ கஷ்டத்தை கடந்து வெற்றி பெறுவதற்கும் உனக்கு நானே ஒரு நல்ல வழியை காட்டுவேன். இந்த வராகி அம்மா உன்னை தூக்கி உயர்த்தி உச்சத்தில் உட்கார வைக்கும்போது நீ வெற்றி பெறும்போது ஏன் கவலை கொள்கிறாய்? நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இப்போது சோர்ந்து போய் இருக்கிற உன் மனசை தேத்தி உனக்கான அருளை மிகப்பெரிய அளவில் நான் தருவேன். இனி ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். நீயே சற்றும் எதிர்பாராத மாற்றங்களை நான் உனக்குள்ள உண்டாக்கி அதன் அடிச்சுவடியாக ஆதாரமாக மாபெரும் வெற்றிகளையும் உன் கைகளில் தரப்போறேன். நீ நினைச்சதை விட ரொம்ப சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய்.